சின்ன பையனுக்கு முடியெல்லாம் ரொம்ப கொட்டி கடைசியில் இவனுக்கு மொட்டையை அடிச்சிடறாங்க. இவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு இவனோட அப்பா ஒரு முடி வளர்றதுக்காக ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஏன்னா ஸ்கூல்ல அவன் முடி இல்லாததுனால இவனை ரொம்ப கலாய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவன் ஸ்கூலே போக மாட்டான். அதனால இவங்க அப்பா ஒரு சயின்டிஸ்ட் இவனுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. இவனோட அம்மாவும் இவன் தினமும் குளிச்சு முடிச்சிட்டு பிறகு இவனோட தலையில முடி வளருதான்னு சொல்லிட்டு அந்த லென்ஸை வச்சு பார்ப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் இவனோட தலையில முடி வளருதா கவனிக்கிறாங்க. உடனே உங்களோட ஹஸ்பண்ட் கிட்டையும் சொல்றாங்க. இவனோட அப்பாவும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. இவனும் அதுக்கப்புறம் ஸ்கூல் பார்க்க ஆரம்பிச்சிடான். ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாசம் முடி வெட்டாத மாதிரி அந்த அளவுக்கு முடி நல்லா இருக்கும். எல்லாரும் இவனோட முடியை பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னா இவனோட முடி வளருது இவனுக்கே தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு வேகமா வளருது. இவனோட ஸ்கூல்ல முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ரோடு ஃபுல்லா முடியா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நீட்டா வளர்ந்துருக்கும். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த முடியெல்லாம் கட்டி வச்சிடறான். ஆனா காலையில எழுந்து பார்த்தா ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி வெட்டி அதெல்லாம் ஒரு பேக்ல எடுத்துடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல மறுபடியும் நீட்டா வளர ஆரம்பிச்சிருது. இவனோட முடி வளர்ந்த அளவோட இப்ப எப்படி வளருதுன்னா அவன் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ரோடு ஃபுல்லா இவனோட முடி தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வேகமா வளருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிளான் தோணுது, இதை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமான்னு.